ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்லாம வேணாம் மட்டும் தேங்க்ஸ் சொல்லுங்க. அது என்ன தேங்க்ஸ் இருக்கு. ஆமாம், நம்ம கைது அங்கங்கே சின்ன சின்ன கத்திரிந்தவர் உங்கள் கூடவே கத்திரிந்து உங்களை நடத்துவார். எல்லாரும் பைபிள் தொடங்க பார்க்கலாம். எல்லாம் பைபிள் தொடங்க பார்க்கலாம். ஐயா காது கேட்கல, திருப்பி சொல்லுங்க. ஹலோ, இவ்வளவு வயசான காலத்திலும் உங்களை தேடி உங்களுடைய அன்பை பெறுவதற்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். இயேசு பிறந்த நற்செய்தியை விட சாக்லேட் பெரிய ஸ்வீட்டா? அந்த ஸ்வீட்டை நிறைவா கொடுக்கறதுக்காக நான் உங்க தேடி வந்திருக்கிறேன். வயிறு நிரம்பி இருக்கிறத பாத்தீங்களா? தெரியல உங்களுக்கு? இயேசுனுடைய பிறப்பின் நற்செய்தி கொடுத்த ஆகாரம் அந்த நற்செய்தி தான் உங்களுக்கும் கொடுத்து உங்களுடைய வயிறு நிரப்ப வந்திருக்கிறேன். அதனால இந்த சாக்லேட் உடையில கிஃப்ட் கொடுக்கல சொல்லி கவலைப்படாதீங்க. அதை விட ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தி என்பது அதிக ஸ்வீட்டா இருக்குது. அது உங்க சபையை நான் விரும்பினதுனால உங்களை தேடி நான் வந்திருக்கிறேன். எங்க ஊர்ல நான் அநேக பேரை பார்த்திருக்கிறேன். ஆனா உங்களை போற கலகலப்பான சந்தோஷமான ஆளுகளை அது பார்த்ததே கிடையாது. ஏங்க, நான் வரும்போது நீங்க கை தட்டின அந்த ஓசை வந்துட்டு என் காதையே கிழிச்சிட்டு போற மாதிரி இருந்தது. நீங்க சொல்ற அல்லேலியா வந்துட்டு மைக்கே தேவையில்லை, ஆம்பிளிஃபையரே தேவையில்லை. ஆமா, என்னுடைய தோழரும் நான் இங்க வந்திருக்கிறோம். ஹலோ, நான் சும்மா உங்களை செக் பண்ணேன். எங்க ஊர்ல மைக் எல்லாம் அப்படி கிடையாது. எங்க ஊர்ல எப்படிதான் மைக் எல்லாம். ஆனா உங்களை மாதிரி சந்தோஷமான ஆளை என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது கிடையாது. இயேசு பிறந்தாருங்க நற்செய்தியை கேட்டுட்டு வீட்டுல படுத்து தூங்க முடியாம உங்களை தேடி ஓடி வந்திருக்கிறேன்னா பாருங்களேன். அதே சந்தோஷத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு இயேசு கொடுக்க போறாரு. உங்களுக்கு சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நற்செய்தியை கொடுக்க விரும்புகிறார். இந்த வயசான காலத்திலும் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் கிடைச்சிருக்குனாக்கா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கத்த கொடுக்க காத்திருக்கிறாரு. எதை குறிச்சு கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனையும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. இயேசு பிறந்ததே உங்க வாழ்க்கையில நீங்க வடிக்கிற கண்ணீரை துடைக்கிறதுக்கு தான் என்பதை மறக்காதீங்க. இயேசு பிறந்ததே உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான். இயேசு பிறந்ததே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தை மாற்றுவதற்காகத்தான். இயேசு பிறந்ததே உங்களுடைய இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்காகத்தான். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். God bless you. சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா.
கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பன் உன்னை மறந்தாலும், உற்றார் உன்னை மறந்தாலும், அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, 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 எந்தன் இயேசுவே. சொல்லுங்க பார்க்கலாம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை ஒருத்தர் கடற்கரை எடுத்து வாசிக்க பார்க்கலாம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை அப்படியே நிறைவேறும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைத்தவைகள், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் உரைத்தவைகள், சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் உரைத்தவைகள் நிறைவேறி அந்த நிறைவேற்றுதலுடைய கொண்டாட்டத்தை தான் இந்த நாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்கிறவர் ஒரு மிகப்பெரிய வரலாறு. அவர் ஒரு கதை சுருக்கமானவர் அல்ல, அல்லது ஒரு கதையில் வரக்கூடிய கற்பனை கதாபாத்திரம் அல்ல. உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரலாறு படைத்த ராஜாதி ராஜா அவர். எத்தனை பேர் நம்புறீங்க? கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. காலத்தை இரண்டாக பிரித்தவர்,
அவருடைய நாமம் மகிமைக்கென்று இன்றைக்கு உலகம் முழுவதும் அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அல்லது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்துடைய நல்லிணக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த வசனம் எவ்வளவு சொல்லுது? தேவனுடைய பார்வையிலே அல்லது இந்த உலகத்தினுடைய பார்வையிலே நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை உயர்த்துவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே பிறந்தார். ஆமென். வசனம் சொல்லுது பாருங்க, எப்பிரத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தாலும் இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாதி ராஜா உன்னிடத்தில் தான் பிறக்க போகிறார். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய பார்வையிலே, சூழ்நிலைகளுடைய பார்வையிலே, மற்றவருடைய பார்வையிலே, உறவுகளுடைய பார்வையிலே நாம் எப்படி இருந்தாலும் சரிங்க, உனக்குள்ளே இன்றைக்கு பிறக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய பார்வையிலே ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக உன்னை உருவாக்க போகிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு செய்தியாக நான் உங்களுக்கு கொடுக்க போறேன், ஒரு அறிவுரைகளை போலத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். அப்போ தேவனுடைய பிறப்பு என்பது அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக அல்ல. தேவனுடைய பிறப்பு என்பது பிற்படுத்தப்பட்ட அல்லது வேண்டாம் என்று சொல்லி அருவருக்கப்பட்டு அல்லது வேண்டாம் என்று சொல்லி அலக்கழிக்கப்பட்டவர்களை உயர்த்துவதற்காகத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பிறப்பதற்காகத்தான். சிறியவன புழுதியில் இருந்து எடுத்து குப்பையிலிருந்து கர்த்தர் எடுத்து உயர்த்துகிறாராம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பிறப்பு என்பது மேன்மையானது, நம்மை உயர்த்துவதற்காகத்தான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பிறப்பு நல்ல கவனிக்கணும். அந்த பெத்லகேமிலே அவர் பிறப்பார் என்ற நற்செய்தி கேட்ட உடனே பெத்லகேமை அநேக பேர் வாழ்த்த ஆரம்பித்தார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். வாசிக்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிங்க. லூக்கால முதல் அதிகாரத்தில் அவள் இருந்த வீட்டில், நல்ல கவனிங்க, அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் போனாரா? கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது அருமையான மரியாள் என்கிற ஒரு ஸ்திரீயை தேடி போய் தேவனுடைய தூதன் சொன்ன வார்த்தையை தான் நம்ம இந்த இடத்துல கேட்கிறோம். இல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாழ்த்துதல் 3 முனைப்படுமா. ஒன்று, தேவ தூதன் மரியாளை பார்த்து சொல்றப்ப சொல்றான், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். இரண்டாவது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மூன்றாவது, நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளிலே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கிருபை பெற்றவர், நீங்கள் எல்லாவரிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் எப்பவுமே உங்க கூடவே இருக்கிறார். இப்ப அந்த அழகான கையை விட்டுட்டு கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஒரு குழந்தையுடைய பிறந்த நாள் அந்த குடும்பத்திற்கோ அல்லது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ கிடைக்கும் அந்த சந்தோஷம். ஆனா இயேசுடைய பிறந்த நாள் இந்த உலகத்திற்கே ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறார். சொல்லுப்பா, அவ்வளவு ஒரு மேன்மையான ஒரு பிறந்த நாளை இன்றைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ மரியாளை தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாய் கண்டதினாலே அந்த மரியாளுடைய வயிற்றிலே பிறப்பதற்கு கோடிகளிலே ஒருவளாய் தேவன் மரியாளை கண்டாரா. என்ன காரணம்? ஒன்று, அவள் கைம்பெண்ணாய் இருந்தாளா. இரண்டாவது, அவள் கரைப்படாதவளாய் இருந்தாளா. இது கர்த்தருடைய பார்வையில் நல்ல கவனிக்கணும். கர்த்தருடைய பார்வையில முதலாவது அவள் கைம்பெண்ணாய் இருந்தாள். இரண்டாவது பாத்தீங்கன்னாக்கா கரைப்படாதவளாய் இருந்தாள். இந்த கரைப்படாதவளுக்கும் இந்த கைம்பெண்ணுக்கும் இந்த உலகம் கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? இந்த உலகம் அவளை எப்படி தெரியுமா உதாசீனப்படுத்தி, இந்த உலகம் அவளை வந்துட்டு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி, ஏன் அவளுடைய கணவன் கூட அவளை தள்ளிவிடுவதற்கு யோசனையாய் இருந்தானா. எனக்கு பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தினுடைய பார்வையில
இந்த உலகத்தினுடைய பார்வைக்கு முன்பதாக உங்களை வைத்திருக்கிற அந்த விதம், அல்லது இந்த உலகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை குறித்து ஒரு காலமும் கலங்காத. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பார்வையிலே விலையேறப்பெற்ற மனுஷனாய், அவருடைய பார்வையிலே விலையேறப்பெற்ற மனுஷியாய் நீ ஜீவிப்பதற்கு மரியாதை போல உன்னை நீ விட்டு கொடுத்தால் உனக்குள்ளே அவர் வந்து உன் நிலையை மாற்றுவதற்கு அவர் பெரியவராக இருக்கிறார். ஒரு நேரத்தில் மரியாதைன்னா தெரியாது, ஒரு நேரத்தில் மரியாதை யாருக்கு பிடிக்காது, ஒரு நேரத்துல மரியாதையை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சண்டை போட்டவங்க எல்லாம் ஒரு நேரத்துல மரியாதை தேடி வந்து வாழ்த்த ஆரம்பிச்சாங்களா? ராமன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ பிரவேசிச்சது 2020வது வருஷத்துல ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை மரியாதை போல தூஷிக்கிறவர்களுக்கு மத்தியில வேண்டாம் என்று சொல்லி உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு மத்தியிலும் அவ்வளவுதான் சொல்லி உனக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர்களுக்கு மத்தியிலும் உன் வாழ்க்கை இருந்திருக்குமானா, இயேசு இன்றைக்கு உனக்குள்ளே பிறப்பது நிமித்தமாக கத்த சொல்றாரு, நீ பிரவேசிக்கக்கூடிய 2021வது வருஷம் மகிமையான, மேன்மையான, கனமான, உயர்வான ஒரு வருஷமாய் கர்த்தருக்கு கொடுக்க போற. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திற்கு கர்த்தரை கொண்டு போக போகிறார். ராமே ராமே ராமே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மரியாள் வந்து தன் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்தார், தன்னை பரிசுத்தமா பாத்துக்கிறான். அதை கூட நான் உங்களுக்கு சொல்றேன், இன்னைக்கு உங்களை கடவுளுக்கு பிரியமானவர்களாய் நீங்கள் பார்த்துக் கொள்வீர்களானால் உங்களுக்குள்ள இயேசு கண்டிப்பா பிறப்பாரு. உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்க இயேசு பிறப்பாரு. இயேசுடைய பிறப்பு என்பது ஒரு சாதாரணமான ஒரு மனிதனை போல வாழ்ந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பது அல்ல. இயேசுடைய பிறப்பு என்பது ஒரு சாதனையை ஏற்படுத்தக்கூடியது. அந்த பிறப்பு உனக்குள்ளே இருக்குமானால் மகிமையாய் உடைய வாழ்க்கை மாறும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ உனக்குள்ள பிறக்கிற தெய்வம் என்ன விரும்புகிறார்? எடுத்து வாசிச்சு பாருங்க பார்க்கலாம். மத்திய 2ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2:21 ஸ்தோத்திரம். 2:11 சாரி. மத்திய எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். அவர் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும் கண்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நல்ல கவனிங்க பார்க்கலாம். இந்த இடத்துல சாஸ்திரிகள், ஞானிகள், மேய்ப்பர்கள் 3 பேரும் பிரதானமா இந்த உலகத்துல போற்றப்படக்கூடியவர்கள். இன்னைக்கு BMW கார் வச்சிருக்கிறவனுக்கு மரியாதை கிடையாது. ஆனா அன்னைக்கு ஒரு 10 ஆடு வச்சிருக்காருன்னா அவன் வந்து லட்சாதிபதி. ஒரு 100 ஆடு வச்சிருக்கான்னா அவன் கோடீஸ்வரன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆடுதான் அன்னைக்கு இருக்கிற ஒரு பிரதானமான தொழில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கோடீஸ்வரனா வாழ்ந்தவன், காலங்களையும் யுகங்களையும் தீர்மானிக்கக்கூடியவர்கள், ஞானவான்கள் எல்லாம் எங்க ஓடி வந்தாங்களா? இயேசு பிறந்திருக்கிற அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்து தங்களிடத்தில் இருக்கக்கூடிய பரிசுகளை இயேசுவிடத்தில் கொடுத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கவனிக்கணும். இயேசுவினுடைய பிறப்பு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இருக்க வேண்டுமானால் தேவன் எதிர்பார்ப்பது நம்மை முழுமையாக கர்த்தருடைய கருத்திலே நம்ம என்ன பண்ணணுமா? விட்டு கொடுக்கணும். நம்ம தாழ்த்தணுமா? அவரை உயர்த்துகிற ஒரு பாக்கியத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் பெறணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை உயர்த்தணுமா? ஆண்டவருக்குரிய ஸ்தானத்தை கொடுக்கணுமா? ஆண்டவரோடு கூட நம்முடைய பங்களிப்பை வைத்துக் கொள்ளணுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அநேகருக்குள்ள இயேசு இருக்கிறாரு, அநேகரை இயேசு நடத்துறாரு. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கிற இயேசுவை எந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் வைக்க வேண்டும் என்பதை இன்னும் அநேகர் அறியாது இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு 4 காரியத்தை எடுத்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 4 காரியத்தை. 1 மரியாள், 2வது சிலுவை, 3வது கழுதை, 4வது ஸ்தோத்திரம் இயேசு மரித்த கல்லறை. நல்ல கவனிக்க பார்க்கலாம். முதல்ல மரியாள், 2வது கழுதை, 3வது சிலுவை, 4வது இயேசு மரித்த கல்லறை. நல்ல கவனிக்க பார்க்கலாம். முதலாவது மரியாளை குறித்து பார்க்கிறோம். மரியாள் அற்பமா எனப்பட்ட ஒரு ஸ்திரீ. ஆனா அந்த ஸ்திரீயை தேவன் தெரிந்தெடுத்து இயேசு என்கிற
மிகப்பெரிய மகிமையான தெய்வத்தை பெற்றெடுக்கிற மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவள். ஆனா இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே 100% எடுத்துக்கொண்டால் 60% மரியாளை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுனாக்கா, ஸ்திரீகளுக்குள்ளே மரியாள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஸ்திரீகளுக்குள்ளே மரியாள் உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இயேசு என்கிற எம்பெருமானை பெற்றதினால்தான் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் அந்த ஸ்திரீயை கர்த்தர் மாற்றினார். ஆமென். இன்னைக்கு அநேகரை பார்க்கிற போது எந்த தெய்வம் உயர்வை கொடுத்ததோ அதை விட்டு விட்டு அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம், இன்னைக்கு வேறு திசையாய் வேறு வழியாய் தங்களுடைய மேன்மைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, இன்றைக்கு 60% மேற்பட்டோர் இன்றைக்கு மரியாளை தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, அன்பு தாய் ஸ்தோத்திரம் அவருடைய சீஷர்களை பார்த்து அல்லது அங்க இருக்கக்கூடிய வேலைக்காரர்களை பார்த்து சொல்றாங்க, ஒரு வார்த்தை அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னாக்கா, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி மாத்திரம் செய்யுங்கள். இந்த ஒரே ஒரு வார்த்தையில எல்லா சங்கதிகளும் அடங்கிவிட்டது. அந்த அம்மா ஒரே ஒரு இடத்துல கூட என்னை தெய்வமாக வணங்குங்கள் என்று சொல்லி ஒரு இடத்துலயும் சொல்லல. ஒரே ஒரு இடத்துல கூட மேன்மையான ஸ்தானத்தில் என்னை கொண்டு வந்து வையுங்கள் என்று சொல்லல. நாளைக்கு நியாய தீர்ப்பு நாள் வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பின் நாள் வருகிற போது வணங்கினவர்களும் வணங்கின காரியங்களும் முன்பதாக நியாய தீர்ப்பில் வந்து நிற்குமா? இயேசு குற்றவாளி என்று தீர்க்கப்படுகிறதற்கு பிலாத்து தன்னுடைய கைகள் என்ன பண்ணா, தண்ணீரினாலே கைகளை கழுவி கொண்டானா. அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, இந்த பாவத்திற்கு எனக்கும் உடன்பாடு கிடையாது என்று சொன்னானா. இல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். அதே போலதான் அன்பு தாயார் கூட அந்த கடைசி நியாய தீர்ப்பு நாள்ல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவர்கள் என்னை வணங்கினதற்கு ஒரு காலமும் நான் காரணம் கிடையாது. ஏன்னா நான் உண்மையா சொல்றேன், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலும் எங்கேயும் அந்த அம்மா என்ன வணங்குங்கிட்டு சொல்லவே இல்லை. அந்த அம்மாவுடைய நிலையை உயர்த்துவதற்காகத்தான் அந்த அம்மாவை ஒரு ஸ்தானமாய் ஒரு நல்ல ஒரு பொருட்டாய் தேவன் தெரிந்து கொண்டாரா. சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா, அற்புதம் செய்யறவங்க எல்லாம் கடவுளாயிடுறாங்க. அற்புதம் செய்யறவங்க எல்லாம், அற்புதம் செய்ய வைக்கிறவரு இன்னைக்கு ஓரமா போயிடுறாரு. அற்புதம் செய்யறவங்க எல்லாம் எங்க ஆயிடுவாங்க? கடவுளா மாறிடுறாங்க. நிறைய பேரு அவனுடைய காலில் விழுந்து போய் கிடக்குறாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்தவத்துல நான் சொல்றேன், என்னை பொறுத்த வரைக்கும் என்னை அசைத்து வைப்பவர் தேவன். அவர் என் கூட கிரியையா கட்டி சாதாரண ஒரு மனுஷன் நான் என் கூட அவர் கிரியை செய்தாதான், என் கூட அவர் என்னை எடுத்து பயன்படுத்தினாதான் ஒரு வல்லமை மிக்க ஒரு மனிதனாக என்னால் மாற முடியும். அதனை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு இடத்துலயும் கூட என்னை வணங்குங்கள், என்னை ஆராதிங்கள் அவர் சொல்லவே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், அந்த தவறை யாரும் தயவு செய்து செய்யாதிருங்கள். அதனை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தாய்க்கிட்டு ஒரு மரியாதை இருக்கு, அந்த தாய்க்கிட்டு ஒரு கணம் இருக்குது, அந்த தாய்க்கிட்டு கர்த்தர் ஒரு உயர்வை வைத்து இருக்கிறார். அதனை சொல்லுங்க பார்க்கலாம். கணத்திற்குரியவர் அவர் பெற்றெடுத்த அந்த எம்பெருமான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தொழுது கொள்ளுகிறதற்கு நாம் நம்ம விட்டு கொடுக்க வேண்டுமா? இன்னைக்கு நிறைய பேரை பார்த்தீங்கன்னாக்கா, சிருஷ்டியை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிக்கணும், என்ன கவனிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நான் சொல்லக்கூடிய அர்த்தத்தை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது. இயேசுவை தெய்வமாக ஆராதிக்கக்கூடிய அந்த இடத்துல வேற ஒருவருக்கு அந்த மகிமை நான் கொடுக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்றார். பைபிள் வசனம் சொல்லுது, என்னுடைய மகிமை நான் வேற ஒருவருக்கும் நான் கொடை என்று சொல்லுது. 2வது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறேன். கழுதை. நல்ல கழுதையினுடைய குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். லாஸ்டா, அதாவது இதற்கு முன்னாடி வரையில கழுதையை யார் பயன்படுத்தினார்கள் என்றால் இந்த சலவை தொழிலாளிகள். ஸ்தோத்திரம். அவங்க தான் அந்த கழுதையை பயன்படுத்தினாங்க. ஏன் பயன்படுத்தினாங்கன்னாக்கா, அந்த மூட்டைகளை அந்த கழுதைக்கு மேல ஏற்றி அந்த கழுதையை கொண்டு போவாங்களாம்.
அப்ப அந்த கழுதை எதற்காக உபயோகப்படுதுனாக்கா ஒரு சுமை தாங்கியா உபயோகப்பட்டது. அந்த கழுதையை தன்னுடைய ஃப்ரீடமை சொல்ல முடியாது, அநேக சுமைகளுக்கு அடிமைத்தனங்களுக்கு உபயோகப்படுத்தப்பட்டதுதான் அந்த கழுதை. ஆனா அதே கழுதை இன்னைக்கு 2020ல எங்க இருக்கு தெரியுமா? அநேக கோடீஸ்வரருடைய வீடுகள்ல, லட்சாதிபதிகளுடைய வீடுகள்ல, நடுத்தர வீடுகள்ல, ஏழை வீடுகள்லையும் கூட 10 ரூபா படத்துல வீட்டுக்கு முன்னாடி இருக்குது. என்னை பார் யோகம் வரும். என்னடா இது? ஒரு சுமை தாங்குற ஒரு கழுதைய போட்டோ எடுத்து வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல மாட்டக்கூடிய அளவுக்கு கழுதை அவ்வளவு உயர்ந்ததா அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாள் இயேசு அவ்வழியாய் பிரயாணம் பண்ணுகிற போது ஆண்டவர் கேட்டாரு, நான் உட்கார்ந்து பவனி செல்வதற்காக எனக்கு ஒரு கழுதை வேணும் என்று சொல்லுவாங்க. அப்ப கட்டி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை கொண்டு வந்து இயேசுவை அதற்கு மேல ஏற்றுவாங்க. அந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு அதற்கு மேல ஏற்றின உடனே அதுவரையிலும் கழுதைக்கு மேல வச்சிருந்த மூட்டையெல்லாம் பிரிச்சு இப்போ இயேசு மேல உட்கார்ந்த உடனே அந்த கழுதை நடந்து போகிறதற்கு அவர்களுடைய உடைகளை விரித்து அந்த கழுதை நடக்க வைத்தார்களா? பாருங்க, வாழ்க்கையில ஒரு நிமிஷத்துல அந்த கழுதையினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாற ஆரம்பிச்சிச்சு. பாருங்க, இயேசு தனக்கு மேலே ஏறி நிற்பதற்கு, ஏறி வருகிறதற்கு கொஞ்சம் குனிந்து கொடுத்த உடனேயே அந்த கழுதையினுடைய வாழ்க்கை மாறி, கழுதையினுடைய தரம் மாறி, கழுதையினுடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்க வந்துருச்சு? எல்லா வீட்லயும் ஃப்ரண்டேஜ்ல அந்த கழுதையினுடைய போட்டோ இருக்கக்கூடிய அளவுக்கு கழுதையினுடைய அந்தஸ்து உயர்ந்து இருக்கிறது. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ மரியாள் இயேசுவை சுமந்ததினாலே மரியாளை கர்த்தர் உயர்த்தினார். கழுதை இயேசுவை சுமந்தபடியினாலே கழுதையை தேவன் உயர்த்தினார். மூன்றாவது நல்ல கவனிக்க பார்க்கலாம், சிலுவை. இந்த சிலுவை அப்படின்னு சொன்ன உடனே இது வந்துட்டு ஒரு அவமான சின்னமா இருந்ததா? எப்படி இருந்ததா? அவமான சின்னம். தப்பு பண்ணவங்களை கொண்டு போயிட்டு சிலுவையில அடிப்பாங்க. ஒரு காலமும் சிலுவை யாருடைய வீட்டுக்குள்ள இருக்காது. ஒரு காலமும் யாரும் கழுத்துல இப்ப போட்டு இருக்காங்களே சிலுவை, கழுத்துல தொங்க போட்டு இருக்கிறாங்களே, அப்படி யாருமே கழுத்துல சிலுவையை தொங்க போட்டு இருக்க மாட்டாங்க. சிலுவை ஊருக்கு புறம்பே தப்பு பண்றவங்களுக்காகவே ஆயத்தம் பண்ணக்கூடிய ஒன்று. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா மரித்தவர்களை கொண்டு போவதற்காக ஒரு வாகனம் இருக்கு, அமரர் ஊர்தி. அந்த அமரர் ஊர்தி ஒரு காலம் ஊர்களுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க. ஊருக்கு புறம்பே தான் அந்த வாகனத்தை நிறுத்துவாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா அது ஒரு எல்லாவராலும் தீண்டப்படாத ஒரு காரியம், ஒரு ஒரு அருவருக்கத்தக்க, அல்லது இது நம்ம இருக்கக்கூடாது, வந்து அவசர குணமான்னு சொல்லுவாங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதே போலதான் சிலுவை என்பது கூட ஒரு நேரத்தில் எப்படி இருந்ததுனாக்கா அப்படிதான் இருந்தது. ஊருக்கு புறம்பே இருக்கான். தப்பு பண்றவங்கள, பாவம் பண்றவங்கள, தவறு செய்யறவங்கள கொண்டு போய் எங்க வைப்பாங்களா? அந்த சிலுவைக்கு மேலே கொண்டு போய் ஏத்துவார்கள். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த சிலுவை எத்தனை நினைச்சிருக்குன்னு தெரியல, எத்தனை பாவியை தான் எனக்கு மேல ஏத்தி என்ன கொள்ளுவீங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த சிலுவையை நோக்கி ஒரு நாள் இயேசு வந்தார். அந்த சிலுவையில 2 கரங்களை விரித்து தன்னை அர்ப்பணித்தார். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அந்த சிலுவைக்கு மேல அவர் தன்னை அர்ப்பணித்ததினாலே, அந்த சிலுவை இயேசுவை சுமப்பதற்கு தன்னை கொடுத்ததினாலே அந்த சிலுவையினுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற ஆரம்பித்தார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோபுரங்களுக்கு மேலும், ஒவ்வொரு மலைகளுக்கு மேலும், ஒவ்வொரு சபைக்கு மேலும், ஒவ்வொரு குடும்பத்திற்கு மேலும் அவருடைய சிலுவையை வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன கேட்டீங்கன்னாக்கா அந்த சிலுவையின் மேல் ஏறின உடனே அந்த சிலுவையினுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்பட்டது. 4வது பாத்தீங்கன்னாக்கா அவர் மரித்த கல்லறை. நல்ல கவனிக்கணும், 3 நாள் தான் இயேசு அந்த கல்லறைக்குள்ள இருந்தாருங்க. அவர் மரித்த அவருடைய சடலத்தை பார்ப்பதற்காக அவருடைய சீஷர்கள், அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்ப தேவதூதன் அவர்களை பார்த்து கேட்கிறார், எங்க போறீங்கன்னு கேட்கிறாரு. நல்ல கவனிங்க, அவங்க இங்கத்தான் வராங்கன்றது தெரியும். ஆனா அவரை பார்த்து அவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, எங்க போறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, இயேசுடைய சரீரத்தை பார்க்க போறோம்னு சொல்றாங்க. உடனே அவர் சொல்றாரு, அவர் இங்க இல்லையே, அவர் என்ன பண்ணிட்டாரு? ஹலோ, அவர் எங்க போயிட்டாரு? அவர் உயிர் தெழுந்து மேல போயிட்டாரு. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம், அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள்
எருசலேம் போயிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த கல்லறையை பார்ப்பதற்காக. இன்னைக்கு கல்லறை திருநாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அன்றைக்கு செய்த காரியத்தை நினைவு கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். நான் சொல்றேன், என் இயேசு அடக்கம் பண்ணப்பட்டதினாலே ஒரு கல்லறைக்கு மேன்மை கிடைக்குமானால், நான் சொல்றேன் இயேசு மரித்ததினாலே ஒரு சிலுவைக்கு மேன்மை கிடைக்குமானால், இயேசு கழுதை மேல் ஏறினதினாலே ஒரு கழுதையுடைய வாழ்க்கை மாற்ற முடியுமானால், இயேசு ஒரு ஸ்திரீயுடைய வயிற்றிலே பிறந்ததினாலே அந்த பெண் இன்றைக்கு உலகமெங்கும் மதிக்கப்படுகிற ஒரு மதிப்பிற்குரிய ஒரு தாயாய் மாற முடியுமானால், இன்றைக்கு உலகத்தினுடைய பார்வையிலே கசக்கி பிழியக்கூடிய ஒரு மனிதனாய் ஒரு மனுஷன் இருந்தாலும் உனக்குள்ள இயேசு பிறப்பதற்கு நீ விட்டு கொடுத்தால் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவதற்கு எங்க அப்பா இயேசுவால முடியா? எங்க அப்பாவால முடியும். இரண்டாவது நான் சொல்லக்கூடிய காரியம், இன்றைக்கு நம்முடைய மேன்மைகளை, நம்முடைய உயர்வுகளை, நம்முடைய கனத்தை யாருக்கு நான் கொடுக்கிறோம்? இயேசுவுக்கா அல்லது இயேசுவை பெற்ற தாய்க்கா? கழுதைக்கா அல்லது கழுதைக்கு மேல் உட்கார்ந்த இயேசுவுக்கா? சிலுவைக்கா அல்லது சிலுவைக்கு மேலே உட்கார்ந்த இயேசுவுக்கா? அல்லது புதைக்கப்பட்ட கல்லறைக்கா அல்லது கல்லறையிலே புதைக்கப்பட்ட இயேசுவுக்கா? ஆண்டவர் சொல்றாரு, என்ன தேடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் இங்க இல்ல. காரணம் கேட்டார், எப்பவுமே இயேசுவை கல்லறையில போய் பார்க்காதீங்க. கல்லறையில போய் பார்க்காதீங்க. மேக்சிமம் ஒரு 3 நாள்ல இருந்தாருங்க. அதுக்கு மேல இயேசு இல்லைங்க. எங்க இருக்கிறார் இயேசு? எங்க இருக்கிறார்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்க இருந்து வருஷம் 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு அங்க போய் யாரை பாக்குறாங்க? யாரை பாக்குறாங்க? இயேசு இல்லாத வெறும் கல்லறையை பார்த்துட்டு 1.5 லட்சம் செலவு பண்ணிட்டு வராங்க. ஆனா ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய பக்கத்துல நின்று சொல்றாரு, உன் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறதுக்கு உயிருள்ள தேவன் ஆசைப்படுகிறார். அவரை மறந்துட்டு எங்க நீ ஓடிட்டு இருக்கிற? அது நல்லதோ தப்போ, பொய்யோ சவரோ எனக்கு தெரியாதுங்க. ஒரு புலவன் பாடினான், இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? என்ன சொன்னாரு? இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. புரியுதா உங்களுக்கு? இயேசு இருக்கக்கூடிய இடம் இதுங்க. இயேசு இருக்கக்கூடிய இடம், சத்தமா சொல்லுங்க, இயேசு இருக்கக்கூடிய இடம் இது. இந்த இடத்தை விட்டுட்டு இன்னைக்கு மனுஷன் எங்கெங்கயோ போய் என்னென்னவோ பண்ணி என்னென்னவோ செய்துட்டு இருக்கிறான். அதனால பட்டினத்தார் சொன்ன, நீற்றை புனிதென்ன நீராட போயின்ன எதை நீ கண்டா என் மனமே நீ சொல்வதற்கு என்று சொன்னாரு. அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். எதை செய்தாலும் சரிங்க, இதற்குள் விரும்பி வாசம் பண்ணக்கூடிய தெய்வத்தை கலங்கப்படுத்தாதீர்கள். அவருக்குண்டான உயர்வை தயவு செய்து கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் சாஸ்திரிகள் பண்ணாங்க. அவர் பிறந்த இடத்திலே சாஷ்டாங்கமாய் விழுந்து தாங்கள் கொண்டு போன பரிசு பொருட்களை அவருடைய கரத்திலே கொடுத்து அவரை தொழுது கொண்டார்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே பிறந்து உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு கூட இருக்கிற தெய்வத்திற்கு கனத்தை கொடுக்க மறக்காதீர்கள். யாரோடு கூட இயேசுவை ஒப்பிட்டு பேசாதீர்கள், ஒப்பிட்டு வணங்காதீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர்னா அவருக்கு உண்டான கனம் அவருக்கு மாத்திரம் தான். அவர் ரொம்ப அன்பானவருங்க. அவர் மிகவும் மேன்மையானவர். அல்லடி சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வேலை செய்யற ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஸ்தானத்திற்கும், ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஒவ்வொரு ரிசல்ட் இருக்கும். ஒவ்வொரு போஸ்டிங்கும் அதுக்குண்டான ஒரு கனம் இருக்கும். வாட்ச்மேன்ல இருந்துட்டு மேல ஹையர் எண்ட் ஆபீசர்ஸ் வரையிலும் என்ன இருக்குமா, ஒவ்வொரு லெவல் இருக்குமா. அதுல உயர்ந்த ஸ்தானத்தில் யார் இருக்கிறாருனாக்கா அதை உருவாக்கினவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போலதான் உன் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறவர் யாரு கேட்டீங்கன்னாக்கா நீங்கள் நானும் ஆராதிக்கிற என் ஆண்டவராகிய இயேசு. அவர் உங்ககிட்ட விரும்புறதையே அந்த கனத்தை மட்டும்தான். நான் வேற ஒருவருக்கும் கொடை என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியத்தை நம்ம நல்லா கவனிக்கணும். ஒன்று, இயேசுவை பெற்றெடுப்பதற்கு மரியாதை போல பரிசுத்தம் உள்ளவர்களாக கரைப்படாதவர்களாக நம்ம இருக்கணும். இரண்டாவது, எனக்குள்ள இருக்கக்கூடிய இயேசுவை கனம் பண்ணக்கூடியவர்களை நம்ம மாறணும். இன்னைக்கு நம்மளுடைய கனம் வேற வழியில போயிடக்கூடாது, வேற இடத்துல போயிடக்கூடாது, வேற யாருக்கும் அது உரியதாய் மாறக்கூடாது. அது இயேசுவுக்கு மட்டும்தான். அதனால தான் பக்தன் சொல்ற, சகல துதியும் கனமும் உமக்கே உண்டாகுவதாக. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் நீங்க பேச போறீங்க. ஆண்டவரே, என் கனத்தை
என் மேன்மையை எதிர்பார்க்கிறவரே, உம்மை நன்றியோடு கூட உம்மை நான் துதிக்கிறேன். இந்த நல்ல நேரத்திற்காக, இந்த கிருபை நிறைந்த இந்த சூழலுக்காக, அன்பு பிரசன்னம் பிள்ளைகளாக எங்களோடு கூட உலாவி கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கரங்களில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு துணையாக இருந்து, எங்கள் கூடவே தேவன் இருந்து எங்களை ஆசீர்வதித்து இப்படி மகிமைக்குள்ள கர்த்தர் எங்களை நிரப்புவீராக. இன்றைக்கு மரியாதை உயர்த்தின கர்த்தர், ஆண்டவரை கழுதையை உயர்த்தின தெய்வம், சிலுவையை உயர்த்தினவர், கல்லறையை உயர்த்தினவர், இன்றைக்கு உம்மை பெற்றெடுக்க நினைக்கிற எங்களையும் உயர்த்துவதற்காக எங்களுக்குள்ளே வருவீராக. அந்த சாஸ்திரிகளைப் போல, ஞானிகளைப் போல, மேய்ப்பர்களைப் போல நாங்களும் உமக்கு உண்டான கனத்தை கொடுத்து உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கரங்களில் நான் கொடுக்கிறேன். பிறப்பின் நற்செய்தி எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அனைவருக்கும் உபயோகமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆத்துமாவே ஆமென். ஆண்டவராகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த